ஹாய் கைஸ் என் பேர் நவீன். நீங்கள் பார்த்துருக்குறது டெஸ்லாடெக் தமிழ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெனம் தான் பார்க்க போகிறோம். 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெனம் வந்து இப்போ பிரிண்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து ஃபிலமெண்ட் என்ன ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறேன்னா பிளாக் ஃபிலமெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபிலமெண்ட் ஏன் பிளாக் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறேன்னா வேறு ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணனா இதுக்கு வந்து தனியாக பெயிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஒயிட் கோட் பண்ணிவிட்டு அப்புறம் பிளாக் கோட் பண்ணணும். ஸோ என்கிட்ட பிளாக் கலர் ஃபிலமெண்ட் இருந்துச்சு, நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பிளாக் கலர் ஃபிலமெண்ட் இருந்தாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கண்ணுக்கு மட்டும் தான் கொஞ்சம் கலர் அடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறமேட்டு வந்து வெனம் வந்து ரெடி ஆகிடும். வாங்க இது ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரும் வெனமோட ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணதை மறந்துடாதீங்க. மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வெனம் ஃபேனாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். இப்போ வந்து வெனம் வந்து 12% கம்ப்ளீட் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு. கொஞ்சம் தான் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக பிரிண்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து வெனம் வந்து பிரிண்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள் வெனம் வந்து அது ஏன் முன்னாடி வந்து வந்திருக்குன்னா அது வந்து நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட்டுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது வந்து மேலே பிரிண்ட் ஆகும். அது சப்போர்ட்ன்றது ஒரு 1% தான் கொடுப்போம். ஏன்னா அது வந்து டக்குன்னு பிச்சு எடுத்துருவோம். ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி ரிமூவ் பண்ணுறது. அதெல்லாம் அது ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் அந்த வெனம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ வந்து சப்போர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். சப்போர்ட்னு ஒன்றும் இல்லை, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் பாருங்கள் வெனம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பெயிண்ட் பண்ணுறது தான் இன்னும் பேலன்ஸு. பெயிண்ட் பண்ணிட்டுருக்குன்னா நம்மளோட வெனம் வந்து ரெடி ஆகிடும். வாங்க வெனமுக்கு வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து 5 மினிட்ஸ் வந்து அது பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் உங்களுக்கு வந்து 8xல் வந்து ஸ்கிப் பண்ணி போடுறேன். இப்போ வந்து பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது வந்து ட்ரை ஆகணும். அந்த பெயிண்ட்டில் வந்து ட்ரை ஆகணும்னு இப்போ விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்தது வந்து நம்ம டார்க் மோடில் இருக்கிறது மாதிரி காட்டுறேன் இருங்க. இந்த மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய 3D பெயிண்டிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சூப்பர்மேன், பேட்மேன் நிறைய வீடியோ இருக்குது. அதெல்லாம் போய் மறக்காமல் பாருங்கள். இப்போ பாருங்கள் டார்க் தீமில் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது வெனமு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம். டெஸ்லாடெக் தமிழ் 7ன்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட சேனலில் என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட நேமை வந்து நான் அடுத்த வர வீடியோவில் உங்களோட நேம் வந்து நான் வந்து ரீட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.